வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ரயில்வே துறை அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதற்கான சேலரி பொறுத்தவரையும் பர் மந்த்துக்கு உங்களுக்கு 60,400 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே எலிஜிபிலிட்டி, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளரும் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ வாங்க இதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்லைன் போர்ட்டலில் தாங்க அப்ளை பண்ணணும். ஆன்லைன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரையும் உங்களுக்கு 14/10/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது தப்பாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா அவங்க 17/10/2025 26/10/2025 வரை உங்களுக்கான அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சிஸ் டீட்டெயிலை பொறுத்தவரையும் மொத்தம் 368 வேக்கன்சிஸ்ங்க. என்ன விதமான போஸ்டிங் இவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர், இந்த போஸ்டிங்க்கு தான் அவங்க வந்து ரெக்வயர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதற்கான இனிஷியல் பேவாக பர் மந்த்துக்கு 35,400 ரூபா, அலவன்சஸ்லாம் சேர்த்தா பர் மந்த்துக்கு 60,400 ரூபா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையும் நீங்கள் 20 வயசுலேருந்து 33 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1/1/2026 படி நீங்கள் மினிமம் 20 வயசு கம்ப்ளீட் பண்ணிக்கணும், மேக்ஸிமம் 33 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்குமே இருக்குது. 0.33 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.33 வந்து டிடெக்ட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் மல்டிபிள் ஷிஃப்ட்டில் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டிஸ் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி SC அண்ட் ST கேண்டிடேட்டுக்கு தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது இந்த ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து கேட்கும். ட்ராவல் அத்தாரிட்டி வந்து உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கான SC ஆர் ST சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்குது இல்லைங்களா, எக்ஸாமினேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வேஸ் வந்து உங்களுக்கு பாஸ் கொடுத்துருவாங்க. அது மூலிமா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி SC ST மட்டும் பீப்புளுக்கு மட்டும்தான் இது வந்து இந்த பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குன்ற பட்சத்தில் வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா அவங்களோட ஒர்க்கிங் டேஸில் ஒர்க்கிங் டைமில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க 9592001188 ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து தகவலை கேட்டுக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு மெயிலுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன். 20 வயசுலேருந்து 33 வயசு வரையும் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கம்யூனிட்டி வைஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது UR அண்ட் EWSஆ இருந்தீங்கன்னா 2/1/1993 அப்புறம் பிறந்திருக்கணும். OBCயாக இருந்தீங்கன்னா 2/1/1990 அப்புறம் பிறந்திருக்கணும். SC STயாக இருந்தீங்கன்னா 2/1/1988 அப்புறம் பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா கம்யூனிட்டி பீப்புளுமே பார்த்தீங்கன்னா 1/1/2006 வந்து பிறந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்தவரையும் OBCக்கு 3 வருஷமும் SC STக்கு 5 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரையும் ஃபீமேல் மாற்றுத்திறனாளி நண்பர்கள், அதாவது 3ஆம் பாலினத்தினர் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களே அவங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், SC ST மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ், EWS எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இருக்கு இல்லையா, EBSன்னு சொல்லுவோம். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸாக எக்ஸாமினேஷன் ஃபீஸாக 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணதுக்கப்புறமே அந்த 250 ரூபா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து 500 ரூபா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு 400 ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆன் அப்பியரிங் இன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் CBT, நீங்கள் வந்து CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமே கொஞ்ச நாள்லேயே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. இன்னொன்று விஷயம் இதில் கவனமாக இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தா தான் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த 400 ரூபா வந்து வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் கவனமாக இருந்துங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள்லாம் படித்தாலே உங்களுக்கே வந்து புரியும். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
ரெக்யர்மெண்ட் ப்ராசஸை பொறுத்தவரை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 2 மணி நேரம் டைமுங்க, மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குங்க, 0.33 வந்து நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான போர்ஷனுமே அவங்க வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி, அடுத்தது லாஜிக்கல் கேப்பபிலிட்டி, அடுத்தது மென்டல் ரீசனிங் அப்படின்னு சொல்லி போர்ஷனுமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க செக்ஷன் வைஸாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டியில் 60 மார்க்கும், லாஜிக்கல் கேப்பபிலிட்டிக்கு 20 மார்க்கும், மென்டல் ரீசனிங்க்கு 20 மார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கொஸ்டினை வந்து அவங்க டிவைட் பண்ணிட்டாங்க. ஸோ முக்கியமாக ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டிக்கு தான் அவங்க வந்து அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு 60 மார்க் வரும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஆர்ஆர்பி வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம சதர்ன் ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா www.rrbchennai.gov.in இந்த வெப்சைட்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த டீட்டெயில்ஸு எந்த அப்டேட்டாக இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ ரெகுலராக வந்து அஃபிஷியல் வெப்சைட் வந்து வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் டீட்டெயிலை பொறுத்தவரையும் 368 வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இந்தியா வேக்கன்சிஸ். நம்ம தமிழ்நாட்டுக்கு நம்ம சென்னை ரீஜனுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 வேக்கன்சிஸ்ங்க. 5 வேக்கன்சிஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஆருக்கு 3 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 1 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி 5 வேக்கன்சிஸை வந்து அவங்க கம்யூனிட்டி வைஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில வந்து எஸ்சிக்கு வந்து எந்த வேக்கன்சிஸுமே இல்லை, அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலில் வந்து போட்டி போடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதாவது யூஆரில். ஆனால் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்காது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. எல்லா டீட்டெயில்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.